இப்போ நம்ம எப்படி ஒரு டியூ ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். டியூ ஆட் பண்ணுறதுக்கு 2 வழியாக போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் இந்த குயிக் லிங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் 2வது ஆப்ஷனாக ஆட் டியூ ஆப்ஷன் இருக்கும். இதில் போயும் நீங்கள் டியூ ஆட் பண்ணலாம். அல்லது கீழே பாட்டம் ரைட் கார்னரில் லோன் செக்ஷன் இருக்கும். இந்த லோனில் போனீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு லோனில் போயிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பெண்டிங் டியூஸ் கீழே ஆட் டியூ ஆப்ஷன் இருக்கும். இதில் போயும் பண்ணலாம். இதில் போய் நீங்கள் ஆட் டியூ கொடுத்தீங்கன்னா ஹெச்பி நம்பர் அது வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த லோனுக்குள்ளே போய் செலக்ட் பண்ணி போகிறதுனால. பட் அதுவே நீங்கள் வந்து ஹோம் பேஜ்லேருந்து போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி வந்து வந்திருக்காது. இது பாருங்கள், ஹோம் பேஜ்லேருந்து போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிளைண்ட்டோட ஐடி வந்திருக்காது. நம்ம சர்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் டியூ செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா அதனோட இன்டர்ஃபேஸ் இது இப்படி தான் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆட்டோ மேனோன்னு சொல்லிட்டு 2 தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ ஆட்டோன்னு என்ன அப்படின்னு பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக டியூ வசூல் பண்ணணும், ஆஃபீஸில் வந்து டியூ என்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டியூ 2 டியூ கட்ட வர்றாங்கன்னா நீங்கள் இந்த ஆட்டோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி டேட் வந்திருக்கும். அதை நீங்கள் வேணுங்கிற டேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து லாஸ்ட் இயருக்கு இதை நான் மாற்றுறேன். லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதத்தில் ஒரு டேட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். ஹெச்பி நம்பர் 1 போடுறேன். ஸோ இது ஏன் வந்து எல்லாத்தையுமே காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல சர்ச் பாரில் நம்ம நம்பர் போட்டு சர்ச் பண்ணலாம். இல்லை வண்டி நம்பரும், அதாவது ஹெச்பி நம்பர் போடலாம், வண்டி நம்பர் போடலாம், இல்லை கஸ்டமர் பேரும் போடலாம். இப்போ எப்படி எது போட்டாலுமே அது வந்து அதில் இருக்கிறத ஷோ பண்ணிடும். ஸோ 1ன்னு போட்டது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்பர்லேயும் இருக்குது, இந்த ஹெச்பி நம்பர்லேயும் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லா லோன்ஸும் காட்டியிருக்கு. ஸோ இதில் ஹெச்பி 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுலேயே வந்து கீழே டியூ அமௌண்ட் எவ்வளோ, அதில் பெண்டிங் டியூஸ் எத்தனை, பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ, அதில் லேட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டியூ ஆட் பண்ணலாம். ஸோ இதில் செலக்ட் கலெக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கலெக்டர் அப்படின்னா அது ஆஃபீஸில் வசூல் ஆயிருக்கா, இல்லை ஓனர் அக்கௌண்ட்டுக்கு வசூலாக இருக்குது, இல்லை ஓனர் வசூல் பண்ணியிருக்கா, இல்லை வெளியே இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். ஸோ கீழே பேமெண்ட் மோடு கேஷ் அண்ட் ஆன்லைன், இது நீங்கள் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. டியூ அமௌண்ட் போட்டுக்கலாம். ஒரு டியூ அமௌண்ட் நம்ம இப்போ என்ட்ரி பண்ணலாம். அதுக்கு பெனால்ட்டி ஏதாவது இருக்கா? ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுனால அது லீக்கில் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ 200 rupees நம்ம பெனால்ட்டி போடலாம். செக் பில்லிங் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ டேட் வந்து ஆக்சுவலாக 8/11/2024. நம்ம டியூ கட்டின டேட்டு 16/12/2024 டேட் வந்துருச்சு. அதுலேயே மேலே லேட் டேஸ் 38 நாட்கள் லேட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது பெனால்ட்டி எவ்வளோ, தனித்தனியாக அதுவே கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் இதை வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டியூ என்ட்ரி ஆயிடும். என்ட்ரி ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்லிப்பும் வந்துடும். இதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஷேரும் கொடுத்துக்கலாம். எப்படியும் நீங்கள் டேரெக்டாக ஷேர் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் இதில் போய் ஷேரும் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் வந்து நீங்கள் மேனுவலாக ஒரு ஜஸ்ட் ஒரு டியூ 2 டியூ ஆஃபீஸில் டெய்லி வசூல் ஆகுது, அதை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் இப்படி போய் தான் பண்ணணும். ஸோ இது நம்ம ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லோன் பேஜுக்கு போய்க்குங்க. அந்த லோன் எடுத்துங்க. ஹெச்பி 1க்கு தான் நம்ம இப்போ லோன் என்டர் பண்ணோம், டியூ என்டர் பண்ணோம். ஸோ அதில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், பெய்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூ வந்திருக்கு. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெய்டு அமௌண்ட் எவ்வளோ, 3800. அதில் பிரின்சிபல் 3000, பெய்டு இன்ட்ரெஸ்ட் 600, பெனால்ட்டி 200. ஸோ மொத்தம் 3800ன்னு வந்திருக்கு. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து பெண்டிங் டியூஸ் கணக்கு இருக்குது. அதாவது 9 டியூ பெண்டிங் இருக்குது. அதில் பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ, பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, லேட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்திருக்கு. ஏன் 9 டியூ பெண்டிங்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஹெச்பி டேட்டு பார்த்திங்கன்னா 8 அக்டோபர் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், 8 அக்டோபர் 2024. ஸோ இப்போ இன்றைக்கி டேட் படி பார்த்தோம்னா 2025 அக்டோபர் மாதத்தில் இருக்குது. ஸோ ஒரு வருஷ கணக்கு டிலேயில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து பெண்டிங் டியூஸ் மொத்தமாக எல்லா டியூ பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு.